morning students. இன்னைக்கு அறிவோம் ஆங்கிலம்ல நம்ம பார்க்க போற டாபிக் வந்து articles. So articles ஓட introduction வந்து நேத்தே நம்ம பார்த்துட்டோம். So we have seen also indefinite articles பார்த்திருக்கோம். So இன்னைக்கு வந்து definite article ஓட uses பார்க்க போறோம். So let's get into the session. So before we get into the session, நம்ம syllabus as usual discuss பண்ணுவோம். So நம்ம CGL ஓட syllabus வந்து ரெண்டா பிரிச்சிருக்கோம், grammar and vocabulary part அப்படினு. So grammar partல பாத்தீங்கன்னா error spotting, direct indirect, active passive, and we also have para jumbling, sentence correction, tenses, subject verb agreementலாம் இருக்கு. Vocabulary partல வந்து idioms and phrases, antonyms, synonyms, fill in the blanks, and one word substitution, reading comprehension and spelling correction இருக்கு. So இத பாத்தீங்கன்னா CGL syllabus பேஸ் பண்ணி நம்ம இத பார்க்கறோம். and இத மத்த syllabus ஓட மத்த government exam syllabus ஓட கம்பேர் பண்ணீங்கனாலும் இது almost 90% of the other syllabus இதுல தான் இருக்கு. I mean we are covering all the topics, 90% of the topics of other government exams as well. So அதனால நீங்க மத்த exam prepare பண்றதா இருந்தாலும் you can watch this series. இல்ல ஜெனரலா உங்களுக்கு இங்கிலீஷ் தெரிஞ்சுக்கணும் அப்படினாலும் உங்களுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லான கோர்ஸா இருக்கும். So இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது வந்து error spotting. So error spotting வந்து நம்ம questions error spotting and fill in the blanks வந்து question வந்து நமக்கு parts of speechல இருந்து வரும் அப்படிங்கறதுனால நம்ம parts of speech பார்த்துட்டு இருக்கோம். and இது முடிச்சதுக்கு அப்புறம் we already வந்து நம்ம tenses பார்த்திருக்கோம், subject verb agreement பார்க்க போறோம். so இது முடிச்சதுக்கு அப்புறம் direct indirect, active passive voices, அதுக்கு அப்புறம் we'll go to the vocabulary part. so as far as the CGL exam is concerned, இது வந்து ஒரு ரெண்டு டயர் எக்ஸாம்ஸா நடத்துறாங்க. so first டயர்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து totally 25 questions வரும். so 25 questionsல totally 100 questions, 100ல உங்களுக்கு 25 questions இங்கிலீஷ்ல இருந்து வரும். so each question carries 2 marks. தப்பா எழுதுனீங்கன்னா வந்து -0.5. ஸோ கரெக்டாக எழுதினீங்கன்னா 2 மார்க்ஸ் கிடைக்கும், தப்பாக எழுதினீங்கன்னா -5. ஸோ நீங்கள் ஒரு கொஸ்டின் கரெக்டாக எழுதி 2 மார்க் வாங்கியிருந்தாலும் ஒரு கொஸ்டின் தப்பாக எழுதினீங்கன்னா -0.5 போயிட்டு உங்களுக்கு 1.5 மார்க்ஸ் தான் இருக்கும். ஓகேங்களா? ஸோ இது சேம் அப்ளைஸ் டு டயர் 2. டயர் 2ல உங்களுக்கு 45 கொஸ்டின்ஸ் இருக்குது. ஸோ ஒரு கொஸ்டினுக்கும் 3 மார்க்கு, தப்பாக எழுதிங்கன்னா -1 மார்க். ஓகேங்களா? ஸோ நீங்கள் கரெக்டாக ஆன்சர் எழுதும்போது பி காஷியஸ் ஆஃப் நாட் அட்டெண்டிங் தி ராங் ஆன்சர்ஸ். அதை எழுதாமல் கூட விட்டுருங்க, தப்பாக ஆகிடும் தெரிஞ்சதுன்னா better you attend this one. minus marks இருந்தாது தப்பிக்கலாம். ஓகேங்களா? so please be cautious about not attending the answers that you do not know. Fine. so let's get into the class schedule. so class schedule நம்ம already வந்து we have done introduction. CGL examல எந்த மாதிரி questions கேட்பாங்கன்னு ஒரு introduction பார்த்தோம். and introductionல நம்ம இந்த syllabus மற்ற syllabus ஓட கம்பேர் பண்ணியும் பார்த்தோம். so if you haven't watched that video, go watch and அதுலேருந்து நீங்கள் series பார்க்க ஆரம்பிக்கலாம். so we have started off with parts of speech. அதில் வந்து nouns, pronouns முடிச்சிட்டோம், adjectives, verbs பார்த்தோம். verbs பார்க்கும்போது tenses பார்த்தோம் and question tags பார்த்தோம். next adverbs பார்த்தோம். adverbs ரெண்டு பார்ட்டாக பார்த்துருக்கோம். அதுக்கப்புறம் நம்ம வந்து if clause or conditional clauses பார்த்தோம். then prepositions, conjunctions பார்த்துட்டோம். நேற்று கிளாஸில் வந்து interjections பார்த்துட்டோம். இன்னைக்கு அதுக்கப்புறம் ஆர்டிகல்ஸையும் நம்ம வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருந்தோம். indefinite articles பார்த்துட்டோம். இன்னைக்கு கிளாஸில் வந்து definite articlesோட ரூல்ஸை பார்க்க போகிறோம். ஸோ இப்போ இதை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து இன்னும் கவர் பண்ண வேண்டியது சப்ஜெக்ட் வெர்ப் அக்ரிமெண்ட்டும் இந்த பார்ட்ஸ் ஆஃப் டைரக்ட் அண்ட் இன்டைரக்ட் நரேஷன், ஆக்டிவ் அண்ட் பாசிவ் வாய்ஸஸ் தான் நம்ம பார்க்க வேண்டியது. ஸோ இது முடிச்சோன்னா நமக்கு கிராமர் பார்ட் ஆல்மோஸ்ட் முடிஞ்சிடும். ஓகேங்களா? ஸோ நீங்கள் வீக்லி டெஸ்ட்டை வந்து கண்டினியூஸாக அட்டன் பண்ணுறீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ கீப் ரைட்டிங், அதுதான் உங்களுக்கு நல்ல ஒரு ப்ராக்டிஸை கொடுக்கும். நீங்கள் ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர்ஸ் கிடைச்சா அதையுமே நீங்கள் வந்து நிறைய சால்வ் பண்ணி பாருங்கள். தட்ஸ் ஹவ் யூ ரிமெம்பர் ஆல் த ரூல்ஸ். ஸோ அது மட்டும் இல்லாமல் நம்ம எப்போயுமே எம்ஃபசைஸ் பண்ணுற மாதிரி நீங்கள் வந்து எப்பயுமே ஏதாவது ஒரு ரீடிங்குள்ளேயே இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். உங்களுக்கே தெரியாமல் உங்கள் ரூல்ஸ் எல்லாம், கிராமர் ரூல்ஸ் எல்லாமே உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். அண்ட் ஸ்பெல்லிங் உங்களுக்கு ஈஸியாக ரிமெம்பர் பண்ணுற மாதிரி முடியும். ஈஸியாக வந்து ஒரு தப்பான ஸ்பெல்லிங் கொடுத்தா கரெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ சப்கான்ஷியஸாக நீங்கள் வந்து லேர்ன் பண்ணிகிட்டே இருப்பீங்க. ஸோ எவ்ரிடே நீங்கள் ரீட் பண்ணிகிட்டே இருங்க. தட்ஸ் மை ஒன்லி அட்வைஸ் டு யூ. அண்ட் மார்க் டெஸ்ட் எழுதிட்டே இருங்க. ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர்ஸை சால்வ் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா இட் வில் பி வெரி வெரி ஹெல்ப்ஃபுல். ஓகேங்களா? ஸோ இன்னைக்கு செஷனில் நம்ம பார்க்க போகிறது வந்து நேற்று செஷனோட டீ டைம் ட்ரீட்டில் கொடுத்த கொஷின் அண்ட் ஆன்சர், அதுக்கான சொல்யூஷன் என்னன்னு பார்க்க போகிறோம். அண்ட் டைப்ஸ் ஆஃப் ஆர்டிகல்ஸ் நேற்று ஆல்ரெடி இன்ட்ரடியூஸ் ஆகிட்டோம். அதில் வந்து நம்ம இன்டெஃபினட் பார்த்துருக்கோம். இன்றைக்கி டெஃபினட் ஆர்டிக்கல் பார்த்துட்டு டெஃபினட் ஆர்டிக்கல் தான். டெஃபினட் ஆர்டிக்கலில் we are going to look at the rules of definite article. ஸோ இதுதான் வந்து நேற்று டீ டைம் ட்ரீட்டில் நான் கொடுத்துருந்தது. ஸோ நேற்று இன்டெஃபினட் ஆர்டிகல்ஸ் பார்த்தனால அதை பேஸ் பண்ணி நான் வந்து சில கொஷின்ஸ் கொடுத்துருந்தேன். ஸோ இதை 4 சென்டென்ஸாக கொடுத்துருக்கேன். அதில் வந்து எந்த சென்டென்ஸில் வந்து தப்பு இருக்குது அப்படின்னு கண்டுபிடிங்க. இது ஏன் தப்பு அப்படின்னு சொல்லுங்கன்னு சொல்லியிருந்தேன். ஸோ ஷி வாண்ட்ஸ் டு பை அண்ட் நியூ கார். ஸோ நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம் ரூல் ஆஃப் இன்டெஃபினட் ஆர்டிகல்ஸ். வால் சவுண்டில் ஒரு லெட்டர் ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னா நம்ம வந்து ஆன் அப்படிங்கிற ஆர்டிக்கல் யூஸ் பண்ணுவோம். கான்சனன்ட் சவுண்டில் ஸ்டார்ட் ஆச்சுன்னா ஏ அப்படிங்கிறது யூஸ் பண்ணுவோம். ஆனால் இங்கே பார்த்துங்க
n அப்படிங்கிற சவுண்ட் வந்து ஒரு கான்சனன்ட் சவுண்ட். ஆனால் நம்ம and யூஸ் பண்ணிருக்கோம், which is wrong. It should be a. She wants to buy a new car. அவங்க ஒரு புது கார் வாங்க விரும்புறாங்க. He found an interesting book at the library. Again இங்கேயும் அதே மாதிரி மிஸ்டேக் தான். e அப்படிங்கிற வால் சவுண்ட்ல இந்த வேர்ட் ஸ்டார்ட் ஆகுறதுனால an interesting book தான் நம்ம சொல்றோம். He found an interesting book at the library அப்படிங்கறத இதுக்கு கரெக்டான ஆன்சர். I saw an elephant at the zoo. So elephant வந்து அப்படிங்கிற சவுண்ட்ல ஸ்டார்ட் ஆகுறதுனால இது வந்து an elephant தான் இது கரெக்டானது. Then they are going to have a dinner party tomorrow. Have a dinner party, dinner, the sound which is a consonant sound. So இந்த சென்டென்ஸ்ல எந்த தப்பும் இல்லை. ஓகேங்களா? So next 4 sentences பார்ப்போம். The teacher asked students to bring a pen to class. So bring எந்த கான்டெக்ட்லனா சொல்லிருக்கலாம், அவங்க ஒருத்தரையும் ஒரு பென் எடுத்துட்டு வர சொல்லிருக்கலாம். So this is fine. A pen consonant sound, அதனால a pen ன்னு சொல்றோம். She enjoys listening to a music in the evenings. So a music நாம சொல்ல மாட்டோம். music வந்து uncountable அப்படிங்கறதுனால நம்ம a அப்படிங்கற வார்த்தையை musicக்கு யூஸ் பண்ண மாட்டோம். So she enjoys listening to music in the evenings அப்படிங்கறது இதுக்கு கரெக்டான ஆன்சர். He is planning to buy again an car அப்படின்னு சொல்லியிருக்காங்க. க சவுண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த சவுண்ட் வரும், க அப்படிங்கிற சவுண்ட் வரும். அப்போ இட் ஷுட் பி அ கார் அப்படின்னு தான் வரணும். ஸோ ஹீ இஸ் பிளானிங் டு பை அ கார் நெக்ஸ்ட் மந்த் அப்படிங்கிறதா இதுக்கு கரெக்டான ஆன்சராக இருக்கும். தே வென்ட் ஃபார் அ ஷாப்பிங் அட் த மால். ஸோ ஷாப்பிங்க்கு நம்ம ஆர்டிக்கல் யூஸ் பண்ண மாட்டோம், அ ஷாப்பிங்னு சொல்ல மாட்டோம். வி சே தே வென்ட் ஃபார் ஷாப்பிங் அட் த மால். ஓகேங்களா? நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஹி இஸ் லுக்கிங் ஃபார் அ ஜாப் இன் அ ஃபினான்ஷியல் செக்டார். இதில் வந்து எந்த ஒரு பெருசாக ஒன்றும் ஃபினான்ஸ் செக்டார் அப்படின்னு ஜென்ரலாக சொல்லுவோம், ஃபினான்ஷியல் செக்டார் அப்படின்னு சொல்ல மாட்டோம், ஃபினான்ஸ் செக்டார் அப்படின்னு சொல்ல மாட்டோம். ஸோ திஸ் மே பி யூஸ்ட் ஆர் மே நாட் பி யூஸ்ட் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. ஸோ ஃபார் அ ஜாப் இஸ் ஃபைன். ஷீ இஸ் ஹோப்பிங் டு ஃபைண்ட் அ ஜாப் ஆஸ் அ லாயர் தான். ல சவுண்ட் வந்து திஸ் இஸ் அ கான்சனன்ட் சவுண்ட், இட் ஷுட் பி அ லாயர். ஓகேங்களா? நெக்ஸ்ட் தே ஆர் கோயிங் டு விசிட் இந்தியா. ஸோ கண்ட்ரீஸ் நேமுக்கு முன்னாடி நாம் வந்து அன்லெஸ் இட் இஸ் ஒரு யுனைட்டடான ஒரு பிளேஸா, ஐ மீன் ஒரு கிங்டமா இல்லை யுனைடெட் ஸ்டேட்ஸ் மாதிரி ஸ்டேட்டை யுனைட் பண்ணி இல்லை ஒரு இண்டிவிஜுவல் கண்ட்ரியா இருக்கு அப்படின்னு சொல்லும் பொழுது, ஒரு ஜியாகிரபிக்கல் ஏரியாவை குறித்து சொல்லாத பொழுது we don't use a or an. So it should be they are going to visit India, not India. I need to buy a clothes. Clothes அப்படிங்கிறது நீங்கள் ப்ளூரலைஸ் பண்ணியிருக்கிறதுனால I need to buy clothes அப்படின்னு தான் நம்ம யூஸ் பண்ணோம், a or an யூஸ் பண்ணக்கூடாது. Which of the following sentences uses the indefinite article correctly? She wants to adopt a cat. So இங்கேயும் பாருங்க k sound, it should be a cat from the animal shelter. Then he is reading a book about an history of ancient civilization. So history ஏதாவது ஒரு particular civilization அப்படின்னு நம்ம பேசும்பொழுது a history, an history ன்னு சொல்லக்கூடாது. history அப்படின்னாலே the அப்படின்னு தான் சொல்லணும், because each one is unique. We should use, because we are definite about என்ன பேசிட்டு இருக்கோம்னு, the history of ancient civilization definite-ஆ இருக்கும்போது நம்ம the யூஸ் பண்ணுறோம். ஓகேங்களா? they decided to take a trip to Paris. இங்கே பாருங்க பாரிஸ் அப்படின்னு அந்த இடத்த குறிச்சிருக்காங்க, பாரிஸ் கிடையாது, வெறும் பாரிஸ் தான் இங்கேயும். I saw an interesting movie at the cinema yesterday. So I saw an interesting movie, it's fine, இதில் எந்த தப்பும் கிடையாது. So these are the answers for the questions that we have given yesterday. So coming back to our business of articles. ஸோ ஆர்டிகல்ஸ்னால் நம்ம என்னன்னு பார்த்தோம், ஆர்டிகல்ஸ் வந்து ஒரு நவுனை வந்து ஸ்பெசிஃபிக்காக இருக்கா இல்லை அன்ஸ்பெசிஃபிக்காக இருக்கான்றதை ஐடென்டிஃபை பண்ணுது. ஸோ நேற்றே பார்த்தோம் ஆர்டிக்கலில் 2 types ஆஃப் ஆர்டிகல்ஸ் இருக்குது, டெஃபினட் அண்ட் இன்டெஃபினட்னு. டெஃபினட்டில் த அப்படின்னு யூஸ் பண்ணுவோம், இன்டெஃபினட்டில் ஏ அண்ட் ஆன் யூஸ் பண்ணுவோம். ஸோ மோஸ்ட்லி ஏ அண்ட் ஆன் வந்து நம்ம சிங்குலர் கவுண்டபிள் நவுன்ஸோட யூஸ் பண்ணுவோம். ஸோ நம்ம இது ஆல்ரெடி பார்த்தோம், எங்கெல்லாம் நமக்கு ஆர்டிக்கல் ரெக்வயராக இருக்குது, எங்கெல்லாம் வி டோன்ட் ரெக்வயர் அன் ஆர்டிக்கல் அப்படிங்கிறத பார்த்தோம். ஸோ சிங்குலர் கவுண்டபிள் நவுன்ஸ்க்கு எப்போவுமே நம்ம ஆர்டிக்கல் யூஸ் பண்ணுவோம். ஸோ மோஸ்ட்லி வி யூஸ் ஏ ஆர் ஆன், பட் வி ஆர் ஸ்பெசிஃபிக், நம்ம எதை பற்றி பேசுகிறோம் ஸ்பெசிஃபிக்காக இருக்கும்போது நம்ம தி யூஸ் பண்ணுவோம். ஸோ த ப்ளூரல் கவுண்டபிள் நவுன்ஸ்க்கு சம்டைம்ஸ் ஆர்டிக்கல் யூஸ் பண்ணுவோம், இல்லை யூஸ் பண்ணாமே இருப்போம். ஆனால் யூஸ் பண்ணோன்னா த அப்படிங்கிற ஆர்டிக்கலை தான் நம்ம யூஸ் பண்ணுவோம் ப்ளூரலுக்கு. அதே மாதிரி அன்கவுண்டபிள் நவுன்ஸ்க்கும் நம்ம த யூஸ் பண்ணுவோம் when we are specific about என்ன பேசுகிறோன்னு. அதர்வைஸ் we don't require articles to uncountable nouns. ப்ராப்பர் நவுன்ஸ்க்கு நம்ம ஆர்டிகல்ஸ் யூஸ் பண்ண மாட்டோம் unless நம்ம he is a Romeo, he is a Shakespeare of our class அந்த மாதிரி சொல்லி காமன் நவுனை அதை மாற்றாத பொழுது we don't use articles with proper noun. ஓகேங்களா?
Next, so these are the different types of indefinite article. This is definite article, the. We call it the and the. The pirate. So இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்திருக்கோம் indefinite article discuss பண்ணுவோம். This is a pirate அப்படினு. So we are not specific about which pirate he is. பட் இங்க பாருங்க, this is a specific pirate. இங்க இருக்கிற pirate தான் நம்ம சொல்றோம் அப்படினு சொல்றோம். So இந்த pirate யார் ரெண்டு பேர் பேசிக்கிறாங்க? லைக் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஆத்தரும் ஒரு ரீடரும் இருக்காங்க. ஆத்தர் எழுதுனது ரீடர் படிக்கிறாங்கன்னா அவங்க ரெண்டு பேருக்குமே அந்த pirate யாருன்னு தெரிஞ்சிருக்கு. அப்பதான் நம்ம the pirate அப்படினு சொல்றோம். Otherwise it should be a pirate. So எங்கெல்லாம் நம்ம வந்து the யூஸ் பண்ணுவோம்? சிங்குலர் கவுண்டபிள் நம்ம வந்து ஸ்பெசிஃபிக்கா இருக்கும் பொழுது இங்க பாருங்களேன், the door was locked அப்படின்னு சொன்னா நான் எந்த டோரை பத்தி பேசுறேன் அப்படிங்கறத நான் ஸ்பெசிஃபிக்கா இருக்கேன். அப்போ நான் the door was locked அப்படின்னு சொல்றேன். அப்போ நான் the யூஸ் பண்றேன். அதே மாதிரி ப்ளூரல் கவுண்டபிள் நவுன்ஸோட யூஸ் பண்ணுவோம். the birds, the trees. அதே மாதிரி uncountable nounsோட யூஸ் பண்ணுவோம் in specific situation like the information அப்படின்னு பார்த்தோம் இல்லையா, அந்த மாதிரி situations நம்ம யூஸ் பண்ணுவோம் the. நெக்ஸ்ட் நம்ம the வேற எங்கெல்லாம் யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்து சில ரூல்ஸ் ஒரு 10+ ரூல்ஸ் நான் கொடுத்துருக்கேன், அதை இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ திஸ் இஸ் டு ரெஃபர் டு சம்திங் தட் போத் த ஸ்பீக்கர் அண்ட் த லிசனர் ஆர் அவேர் ஆஃப். ஸோ பேசிட்டு இருக்க எனக்கும் தெரியணும், உங்களுக்கும் தெரியணும் நான் எதை ரெஃபர் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு. ஸோ இந்த உலகத்தில் நிறைய மார்க்கர் இருக்கலாம். லைக் இஃப் ஐ சே த மார்க்கர் இஸ் நாட் குட், ஸோ இந்த மார்க்கர் தான் நான் சொல்கிறேன்னு உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா, நான் ஸ்பெசிஃபிக்காக சொல்கிறேன்னு தெரிஞ்சதுன்னா, அப்போது த மார்க்கர் அப்படிங்கிறது நான் இதை தான் சொல்கிறேன். ஸோ நானும் அவேராக இருக்கேன், லிசனர் நீங்களும் அவேராக இருக்கீங்க, இந்த மார்க்கரை பற்றி தான் சொல்கிறேன் அப்படின்னும் போது நான் த யூஸ் பண்ணேன். அதர்வைஸ் இட் இஸ் அ மார்க்கர். ஓகேங்களா? ஸோ ரெண்டு பேரும் ஸ்பெசிஃபிக்காக இருக்கும்பொழுது வி யூஸ் த ஆஃப்டர் இனிஷியல் மென்ஷன். ஸோ ஒரு தடவை அ மார்க்கர், ஐ ஃபவுண்ட் அ மார்க்கர் அப்படின்னு சொல்லிட்டேன், த மார்க்கர் இஸ் நியூ அப்படின்னு சொல்கிறேன். ஓகேங்களா? ஐ ஃபவுண்ட் a marker. ஸோ இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் அதை இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன் ஆஃப்டர் இனிஷியல் மென்ஷன். ஸோ இது வந்து இனிஷியல் மென்ஷன். ஸோ த மார்க்கர் இஸ் நியூ அப்படின்னு சொன்னேன்னா அப்போ த அப்படிங்கிறத நான் இனிஷியல் மென்ஷன் பண்ணிட்டேன். அப்போ எந்த மார்க்கரை பற்றி பேசிகிட்டு இருக்கேன், எனக்கு எந்த மார்க்கர் கிடைச்சதோ அந்த மார்க்கரை பற்றி பேசிகிட்டு இருக்கேன் அப்படிங்கிறதுனால த மார்க்கர் அப்படின்னு சொல்கிறேன். ஸோ பிகாஸ் ஐ ஆம் டெஃபினட் அபவுட் விச் ஐ எம் டாக்கிங், விச் மார்க்கர் ஐ எம் ரெஃபரிங் டு. அப்போது இனிஷியல் மென்ஷனுக்கு அப்புறமா நான் வந்து த யூஸ் பண்ணலாம். இங்கே பார்த்தீங்கன்னா ஐ saw a dog on the street. ஸோ ஆன் த ஸ்ட்ரீட், ஸோ நான் ஸ்ட்ரீட்டில் போயிட்டு இருக்கும்போது டெஃபினட் அபவுட் விச் ஸ்ட்ரீட் இட் இஸ். த டாக் வாஸ் சேசிங் அ கேட். ஸோ நான் ஒரு டாகை பார்த்தேன், அ டாக். அந்த டாக் என்ன பண்ணுது, இட் வாஸ் சேசிங் அ கேட். ஓகேங்களா? ஸோ ஆஃப்டர் இனிஷியல் மென்ஷன் அபவுட் எனி திங் வி கேன் யூஸ் தி ஆர்டிக்கல், தி டெஃபினட் ஆர்டிக்கல் த. நெக்ஸ்ட் வித் யூனிக் ரெஃபரன்சஸ். ஸோ இது யூனிக்கான விஷயம் தானே, சன் ரைசஸ் இன் த ஈஸ்ட், இது எப்பவுமே மாறவே மாறாது. அப்போ த சன் ரைசஸ் இன் த ஈஸ்ட், த பிரசிடென்ட் ஆஃப் தி யுனைடெட் ஸ்டேட்ஸ். ஸோ யுனைடெட் ஸ்டேட்ஸ்க்கு ஒரே ஒரு பிரசிடென்ட் தான் இருக்காரு. ஸோ அந்த மாதிரி யூனிக்காக இருக்கும்பொழுது வி யூஸ் த. தென் ஷேர்டு எக்ஸ்பீரியன்சஸ் ஆர் நாலேஜ். ஸோ உங்களுக்கும் தெரியும் எனக்கும் தெரியும், நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி த ஸ்பீக்கர் அண்ட் த லிசனர் ஆர் அவேர் அப்படின்னும் போது லெட்ஸ் மீட் அட் த ரெஸ்டாரண்ட் வி வென்ட் டு லாஸ்ட் வீக். ஸோ நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் இல்லையா லாஸ்ட் வீக், அந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லும்பொழுது அது எந்த ரெஸ்டாரண்ட்னு தெரியும். ஸோ ஐ கேன் யூஸ் த ரெஸ்டாரண்ட். ஓகேங்களா? டூ யூ ரிமெம்பர் த புக் வி வர் டிஸ்கஸிங்? ஸோ நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டு அந்த புக் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? ஸோ இட் இஸ் த புக், நாட் அ புக். அ புக்னா எந்த ஒரு புக்காக வேணா இருக்கலாம், த புக்குங்கிறது நம்ம ஸ்பெசிஃபிக்காக சொல்கிறோம். தென் டிஃபைனிங் அ ஸ்பெசிஃபிக் சப்செட். த ஸ்டூடெண்ட்ஸ் இன் மை கிளாஸ் ஆர் வெரி டேலண்டட். ஸோ த ஸ்டூடெண்ட்ஸ், என்னோட கிளாஸில் இருக்க ஸ்டூடெண்ட்ஸ், அந்த சப்செட் வந்து நான் ஸ்பெசிஃபிக்காக சொல்லும் பொழுது the students அப்படின்னு சொல்லலாம். ஸோ ரெஃபரிங் டு அ ஸ்பெசிஃபிக் குரூப் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ இங்கேயுமே வந்து தி ஆத்தர், ஐ மீன் தி ஸ்பீக்கர் அண்ட் தி லிசனர் நோ விச் ஸ்டூடெண்ட்ஸ் ஷீ ஆர் ஹீ இஸ் ரெஃபரிங் டு. ஓகேங்க, எந்த குரூப் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் அப்படிங்கிறது தெரியும். நெக்ஸ்ட் சூப்பர்லேட்டிவ் அட்ஜெக்டிவ்ஸோட நாம் எப்பயுமே தி யூஸ் பண்ணுவோம். ஸோ அட்ஜெக்டிவ்ஸ் படிக்கும் போதே பார்த்துருக்கோம். ஸோ சூப்பர்லேட்டிவ் டிகிரி அப்படின்னாலே பியாண்ட் கம்பேரிசன், எல்லாத்தையும் தாண்டி. ஸோ ஷீ இஸ் த டாலஸ்ட் பர்சன் இன் த ரூம், this is the best cake I've ever tasted. ஸோ இந்த மாதிரி சூப்பர்லேட்டிவ் யூஸ் பண்ணும்போது, அட்ஜெக்டிவ்ஸ் யூஸ் பண்ணும்போது அதுக்கு முன்னாடி நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம், த யூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா? த பெஸ்ட் கேக், த டாலஸ்ட் பர்சன். அதே மாதிரி யூனிக் அட்ஜெக்டிவ்ஸ், ஹீ இஸ் த ஒன்லி சர்வைவர். ஸோ ஒன்லி அப்படின்னு சொல்லி ஒன்று வந்தாலே அதுவும் கிட்டத்தட்ட சூப்பர்லேட்டிவ் மாதிரி தான். ஸோ யூனிக் அட்ஜெக்டிவ்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ ஒன்லி அப்போ நம்ம எதுக்கு எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எம்ஃபசைஸ் பண்ணுறதுக்கு, அவங்க மட்டும்தான் அப்படின்னு சொல்கிறது கிட்டத்தட்ட சூப்பர்லேட்டிவ் டிகிரி மாதிரி. ஸோ எப்போல்லாம் நம்ம ஒன்லி யூஸ் பண்ணுறோமோ ஒரு நவுனுக்கு முன்னாடி, அப்போல்லாம் நம்ம த யூஸ் பண்ணுவோம். ஸோ இஸ் தி ஒன்லி சர்வைவர்,
அந்த ஷிப்ரெக்கில் பொழைச்ச ஒரே ஒருத்தர் இவர் தான். ஹீ இஸ் த ஒன்லி அல்டிமேட் அத்தாரிட்டி ஆன் த சப்ஜெக்ட். ஸோ அந்த சப்ஜெக்ட்க்கு ஒரே ஒரு அல்டிமேட் அத்தாரிட்டி, ஒன்லி பர்சன். அல்டிமேட் அத்தாரிட்டி ஆல்சோ மீன்ஸ் ஒன்லி. ஸோ அதுதான் அல்டிமேட் மீன்ஸ் தட்ஸ் த டாப் திங். அது மட்டும்தான், தட் இஸ் தி ஹையஸ்ட் பாயிண்ட் அப்படின்னு சொல்லும்பொழுது வி யூஸ் த அப்படிங்கிற ஆர்டிகல். ஸோ ஒன்லி மோஸ்ட் ஆஃப் த டைம் வி யூஸ் ஒன்லி. இல்லை இந்த அல்டிமேட் பெனல்டிமேட் அப்படிங்கிற மாதிரிலாம் நம்ம யூஸ் பண்ணோம்னா தி யூஸ் பண்ணோம், பிகாஸ் இட் இஸ் தி ஹையஸ்ட் பாயிண்ட். ஓகேங்களா. நெக்ஸ்ட் எப்போ வந்து நம்ம டெஃபினட் ஆர்டிகல் யூஸ் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, determining whether to use a definite article the or the indefinite article a or and depends on whether the noun being referred to is specific or generic. ஸோ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, ஸ்பெசிஃபிக்காக ஜெனரிக்கா அப்படின்னு சொல்லும் பொழுது ஸ்பெசிஃபிக்காக இருக்கும்போது நம்ம வந்து த யூஸ் பண்ணுவோம். ஜெனரிக்காக யூஸ் பண்ணும்போது மோஸ்ட்லி வி யூஸ் அ. ஓகேங்களா. ஸோ எப்போ யூஸ் பண்ணோம் அப்படிங்கிறத அதை பேஸ் பண்ணி பார்ப்போம். ஸோ ஸ்பெசிஃபிசிட்டி எப்போ நம்ம ஸ்பெசிஃபிக்காக சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஐ saw the cat on the roof. ஸோ எந்த கேட்டை பற்றி பேசுகிறாங்க அப்படிங்கிறது ஸ்பீக்கருக்கும் தெரியும், லிசனுக்கும் தெரியும். அப்போ நம்ம ஸ்பெசிஃபிக்காக சொல்லுவோம் அப்படிங்கும் பொழுது வி நோ ஸ்பெசிஃபிசிட்டி இருக்கும்போது வி யூஸ் த. அண்ட் ப்ளீஸ் பாஸ் மீ த புக் அப்படின்னு சொல்கிறேன். ஸோ எந்த புக்கை நான் பாஸ் பண்ண சொல்கிறேன் அப்படிங்கிறது எனக்கும் தெரியும், நான் அதை கேட்டுட்டு இருக்கவருக்கும் தெரியும். ஓகேங்களா. அங்கே 100 புக் இருக்குது, நான் எந்த புக்கு சொல்கிறேன்னு தெரியலனா இட் வில் லீட் டு கன்ஃபியூஷன் ஒன்லி. பட் வென் வி ஆர் ஸ்பெசிஃபிக் அபவுட் விச் புக் வி ஆர் ரெஃபரிங் டு, வி கேன் யூஸ் த புக். ஆனால் ஜெனரலாக ஒரு விஷயம் சொல்கிறேன் அப்படின்னும் பொழுது I want to buy a car. ஸோ எந்த காராக வேணா இருக்கலாம், இட் இஸ் எனி கார். நம்ம நேற்று இன்டெஃபினெட்டில் பார்த்த மாதிரி தான். ஸோ ஜெனரிக்னா ஏ ஆர் ஆன், ஸ்பெசிஃபிக்னா த யூஸ் பண்ணுவோம். ஷீ இஸ் ஈட்டிங் ஆன் ஆப்பிள், எந்த ஆப்பிளாக வேணா இருக்கலாம். ஸோ இட் பிலாங்ஸ் டு த ஆப்பிள் அப்படிங்கிற ஃப்ரூட் இதில் வகையை சார்ந்தது. ஸோ இட் இஸ் எனி ஆப்பிள் அண்ட் இட் இஸ் ஒன் ஆப்பிள். தட் இஸ் ஆல்சோ வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ இப்போ நம்ம முக்கியமாக பார்க்க வேண்டியது, அடுத்து பார்க்க வேண்டியது, ஒரு நவுன் வந்து ஜெனரிக்காக ஸ்பெசிஃபிக்கான்னு பார்த்துருக்கோம். அந்த நவுனை வந்து சூப்பர்லேட்டிவ் டிகிரியில் கம்பேர் பண்ணால் தன்னு யூஸ் பண்ணுறோம். ஜெனரிக்காக இருந்தால் ஏ ஆர் ஆன் யூஸ் பண்ணுறோம். ஸ்பெசிஃபிக்காக இருந்தால் த யூஸ் பண்ணுறோம். அடுத்து நம்ம பார்க்க போகிறது வந்து அந்த நவுனை மாடிஃபை பண்ணியிருக்காங்களா அப்படிங்கிறது தான். ஸோ மாடிஃபையர் அப்படின்னா என்ன? யூஸ் ஆஃப் டிட்டர்மினர்ஸ். ஸோ மை லேப்டாப், தட் புக். ஸோ இப்படிலாம் ஆல்ரெடி ஒரு டிட்டர்மினர் வந்துச்சுன்னா ஒரு ஆர்டிக்கல் நம்ம யூஸ் பண்ண தேவையில்லை. ஓகே. அந்த ஆர்டிக்கல் ஆல்சோ டிட்டர்மைன்ஸ், அது என்ன எவ்வளோ நம்பர் அப்படிங்கிறத டிட்டர்மைன் பண்ணுது. பட் ஆல்ரெடி நம்ம மை லேப்டாப், தட் புக் அப்படின்னு ஏதோ ஒரு விஷயம் அதை டிட்டர்மைன் பண்ணிருச்சுன்னா அப்போ நம்ம வந்து அதுக்கு ஒரு ஆர்டிக்கல் யூஸ் பண்ண வேண்டாம். அதே மாதிரி போஸ்ட் மாடிஃபிகேஷன். ஸோ இது வந்து இந்த நவுனுக்கு முன்னாடி இருக்கு. போஸ்ட் மாடிஃபிகேஷன் அப்படின்னா என்னன்னா, த மேன் ஹூ லிவ்ஸ் நெக்ஸ்ட் டோர் இஸ் இந்தியன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ரிலேட்டிவ் ப்ரோனோனை வச்சு இந்த மேனுக்கான டெஃபினிஷனை கொடுக்குறாங்க. அந்த மேன் யாரு அப்படின்னு சொல்லும்பொழுது, இப்போ நம்ம யாருன்னு சொல்லி ஸ்பெசிஃபிக்காக சொல்லும் பொழுது இந்த ஸ்பெசிஃபிசிட்டி இதுக்கு அப்புறமா வருது. அப்படி இருந்தாலும் அதுக்கப்புறமா வரப்போகுது அப்படி இருந்தாலும் நம்ம த மேன் அப்படின்னு சொல்லலாம். ஸோ போஸ்ட் மாடிஃபிகேஷன் இந்த மாதிரி நடக்குது அப்படின்னா வி கேன் யூஸ் த மேன். ஸோ எந்த மேன், இந்த பக்கத்து வீட்டில் இருக்கார் இல்லையா, இல்லை நெக்ஸ்ட் டோரில், அவர் வந்து இந்தியன் அப்படின்னு சொல்கிறதுக்காக நம்ம இதை யூஸ் பண்ணுறோம். அப்போ த மேன் அப்படிங்கிறத அங்கே யூஸ் பண்ணோம். ஓகேங்களா. ஸோ ப்ரீ மாடிஃபிகேஷன் வந்துச்சுன்னா நம்ம யூஸ் பண்ணக்கூடாது ஆர்டிகல்ஸ். போஸ்ட் மாடிஃபிகேஷன் இந்த மாதிரி அதுக்கான டெஃபினிஷன் அவங்க யாருன்னு ஸ்பெசிஃபை பண்ணியிருந்தாங்கன்னா வி கேன் யூஸ் தி ஆர்டிகல் த. ஓகேங்களா. ஸோ you have to be careful with looking at whether the noun is specified, whether the noun is generic or whether the noun is modified. So modified அது pre-modified post modified அப்படின்னு பாருங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்க்குறது வந்து வித் ஆர்டினல் நம்பர்ஸ். ஸோ ஆர்டினல் நம்பர்னா என்ன? ஃபர்ஸ்ட், செகண்ட், தேர்ட் அந்த மாதிரிலாம் வரும்போது த ஃபர்ஸ்ட், த செகண்ட் அப்படின்னு நம்ம யூஸ் பண்ணோம். பிகாஸ் இட் இஸ் அ சீக்வன்ஸ். ஒரு சீக்வன்ஸில் இருக்க ஸ்பெசிஃபிக் ஐட்டமை சொல்கிறதுனால இட் இஸ் யூனிக் அப்படிங்கிறதுனால ஒரே ஒரு ஃபர்ஸ்ட் தான் இருக்க முடியும் அந்த சீக்வன்ஸில், ஒரே ஒரு செகண்ட் தான் இருக்க முடியும், ஒரே ஒரு 10th தான் இருக்க முடியும். ஈவன் இஃப் இட் இஸ் 100 நம்பர்ஸ் ஒரே ஒரு 99th தான் இருக்க முடியும் அப்படிங்கிறதுனால வி யூஸ் த. அண்ட் அட்ஜெக்டிவ்ஸ் யூஸ் ஆஸ் நவுன்ஸ். சில டைம் அட்ஜெக்டிவ்ஸை நம்ம நவுன்ஸாக யூஸ் பண்ணியிருக்கோம். இது நம்ம ரிச், அதாவது அட்ஜெக்டிவ்ஸ் பார்க்கும்போது பார்த்துருக்கோம். த ரிச், த புவர் அப்படிங்கிற மாதிரி பார்த்துருக்கோம். ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா த எல்டர்லி அப்படின்லாம் வந்துச்சுன்னா இட் ரெஃபர்ஸ் டு ஆல் த ரிச் பீப்புள். த ரிச்னு சொல்லும்போது, த எல்டர்லின்னு சொல்லும்போது எல்லா வயசானவங்களையும் ரெஃபர் பண்ணுது. அப்போது எல்டர்லியே நம்ம வந்து அட்ஜெக்டிவ் நவுனாக யூஸ் பண்ணும்போது அப்பயும் நம்ம த முன்னாடி யூஸ் பண்ணுவோம். ஸோ ஆர்டினல் நம்பர்ஸோடையும் யூஸ் பண்ணுவோம் அண்ட் அட்ஜெக்டிவ்ஸை நவுன்ஸாக யூஸ் பண்ணும்போதும் த யூஸ் பண்ணுவோம். ஸோ த ரிச் கெட் ரிச்சர் அண்ட் த புவர் கெட் புவரர். ஸோ ரிச் ஆகிட்டே போகிறாங்க. புவர், த புவர் மீன்ஸ் எல்லா புவர் பீப்புளையும். த எல்டர்லி மீன்ஸ் ஆல் த எல்டர்லி. த எல்டர்லி நீட்ஸ் ஸ்பெஷல் கேர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வித் ப்ராப்பர் நவுன்ஸ். ஸோ சில ப்ராப்பர் நவுன்ஸ் வந்து ஸ்பெசிஃபிக்காக இண்டிகேட் பண்ணுறதுக்கு யூனிக்னஸாக it is unique and we want to specify it.
அப்போ நம்ம என்ன பண்ணுவோம், the White House is located in Washington DC. So which White House, we know which White House we are referring to. அதே மாதிரி she works at the University of Cambridge. ஸோ எந்த யூனிவர்சிட்டியை நம்ம சொல்கிறோம் அப்படிங்கிறது யூனிவர்சிட்டி ஆஃப் கேம்பிரிட்ஜ், அது அந்த ஒரு யூனிவர்சிட்டி தான் அப்படின்னு சொல்லும் பொழுது ஸ்பெசிஃபிக் அபவுட் இட், அதோட யூனிக்னஸும் நமக்கு ஸ்பெசிஃபை பண்ணி சொல்கிறதுனால நம்ம வந்து த யூஸ் பண்ணணும். ஸோ ஒயிட் ஹவுஸ்னால் எந்த ஒயிட் ஹவுஸ் ரெஃபர் பண்ணுறோம் நமக்கு தெரியும் இல்லைங்களா. ஸோ ஒரு ஒயிட் ஹவுஸ் தான் அங்கே இருக்குது வாஷிங்டன் டிசியில் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஏன்னா அதுதான் வந்து இருக்கிறதுலே ஐ மீன் யார் பிரைம் மினிஸ்டர் தங்க போகிறாங்க, பிரசிடென்ட் தங்குற ஒயிட் ஹவுஸ் அப்படின்னு சொல்லும்போது we know the White House அப்படின்னு சொல்லும்போது அவர் தங்குற ஒயிட் ஹவுஸ் அப்படிங்கிறது ஸ்பெசிஃபிக்காக தெரியும். அப்போ த ஒயிட் ஹவுஸ் அப்படிங்கிறது கரெக்ட். அடுத்து ஸ்பெஷல் யூஸ் ஆஃப் த, சில இடத்துல நம்ம ஸ்பெஷல் யூஸஸ் பண்ணுவோம். எப்போல்லாம் பார்த்தீங்கன்னா கண்ட்ரி நேம்ஸோட, ஜென்ரலி கண்ட்ரி நேம்ஸோட நம்ம ஸ்பெசிஃபிக்காக ஒரு கண்ட்ரி வந்து இஃப் இட் இஸ் ஸ்டாண்டிங் அலோன், ஃப்ரான்ஸ், இந்தியா, நைஜீரியா அந்த மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம வந்து அதுக்கு ஆர்டிக்கல் யூஸ் பண்ண மாட்டோம். பட் இந்த மாதிரி கிங்டம், ரிபப்ளிக், ஸ்டேட் இந்த மாதிரி இருந்துச்சுன்னா we use article before it. She traveled to the United States, she traveled to the United Kingdom அப்படிங்கிற மாதிரி நாம எழுதுவோம். ஓகேங்களா. நெக்ஸ்ட் ஜியோகிராஃபிக்கல் லொகேஷன்ஸ். ஸோ எங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா மவுண்டன் ரேஞ்சஸ், ரிவர்ஸ், டெசர்ட்ஸ், இதுக்கு முன்னாடிலாம் நம்ம வந்து த யூஸ் பண்ணுவோம். தே ஹைட் இன் த ஆல்ப்ஸ். ஸோ எந்த ஆல்ப்ஸ், ஆல்ப்ஸ் அப்படிங்கிற மலை, specific about which place it is, the Alps, and the மலைகள்ல. The Pacific Ocean is the largest ocean, so the Pacific Ocean. The is also used with certain geographical features, especially when the feature is well known. So சில feature ரொம்ப well known-ஆ இருக்கு அப்படின்னும் பொழுது she crossed the Sahara desert, so we sailed down the Mississippi river. So certain geographical features நம்ம ஸ்பெசிஃபிக்காக சொல்லும் பொழுது, எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயமா சொல்லும் பொழுது we use the. இதுக்கு முன்னாடி பார்த்தோம் இல்லையா the White House, அதே மாதிரி தான் இதுவும். ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் பார்ப்போம். ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது வந்து how we use the with the famous buildings. நமக்கு தெரிஞ்ச well known works of art and famous buildingsக்கு வந்து the யூஸ் பண்ணுறது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா they visited the Eiffel Tower in Paris. ஸோ இது ரொம்ப பாப்புலரானது, எல்லாருக்கும் தெரிஞ்சது அப்படிங்கிறதுனால the யூஸ் பண்ணுறோம். the Taj Mahal is a symbol of love and beauty. We toured the Colosseum in Rome. ஸோ கொலோசியம் அப்படிங்கிறது நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம் இல்லைங்களா, நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ண மாதிரி. கொலோசியம் அப்படிங்கிறது நிறைய பிளேஸில் இருந்தாலும் த கொலோசியம், ரோமில் இருக்க கொலோசியம் அப்படிங்கிறது ரொம்ப பாப்புலர் அப்படிங்கிறதுனால, எல்லாருக்கும் தெரிஞ்ச பிளேஸ் அப்படிங்கிறனால த கொலோசியம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஹவ் யூ எவர் பீன் டு த எம்பயர் ஸ்டேட் பில்டிங்? ஸோ எம்பயர் ஸ்டேட் பில்டிங் அப்படிங்கிறது ரொம்ப பாப்புலரான பில்டிங் இன் நியூயார்க் அப்படிங்கிறதுனால எம்பயர் ஸ்டேட் பில்டிங், ஹவ் யூ எவர் பீன் டு தட் பிளேஸ் அப்படின்னு கேட்குறாங்க. அதே மாதிரி நல்ல எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒர்க் ஆஃப் ஆர்ட், அதே மோனாலிசா, இந்த சிஸ்டீன் சேப்பிள் சீலிங், வேட்டிகன் சிட்டியில் இருக்க சிஸ்டீன் சேப்பிள் சீலிங் எல்லாருக்கும் தெரியும். மோனாலிசா வந்து எல்லாருக்கும் ரொம்ப நல்லா தெரியும். அதே மாதிரி அந்த லூர் மியூசியம், அதே மாதிரி இந்த மியூசியம் ரொம்ப ஃபேமஸ் அப்படிங்கிறதுனால த அப்படிங்கிற யூஸ் பண்ணுறாங்க. இந்த ஸ்டாரி நைட் அப்படிங்கிற பெயிண்டிங் பை வின்சென்ட் வேன் காக் ரொம்ப ஃபேமஸ் ஆனது. அதே மாதிரி த ஒர்க்ஸ் ஆஃப் ஷேக்ஸ்பியர் ரொம்ப பாப்புலரானது த்ரூ அவுட் தி என்டையர் வேர்ல்டு வந்து ஷேக்ஸ்பியரோட ஒர்க்ஸ். ஸோ இது எல்லாமே வந்து ரொம்ப பாப்புலர், வெல் நோன் அப்படிங்கிறதுக்கு நம்ம எல்லாத்துக்கும் த யூஸ் பண்ணுவோம் ஆர்டிக்கல். ஸோ நெக்ஸ்ட், when a proper noun is qualified by an adjective, ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்கோம், அட்ஜெக்டிவ் வச்சு குவாலிஃபை பண்ணும்போது டெஃபினட் ஆர்டிக்கலை வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ we studied the immortal Shakespeare. ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்தோம் ஷேக்ஸ்பியர், அவர் வந்து ஒரு ஷேக்ஸ்பியர் ஆகிறதுக்கு ட்ரை பண்ணுறாரு அப்படின்னு சொல்லும்போது ஷேக்ஸ்பியர் அதை வந்து நம்ம காமன் நவுனாக மாற்றி ஷேக்ஸ்பியர் அப்படின்னு யூஸ் பண்ணும், ஏ ஆர் ஆன் யூஸ் பண்ணும். ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா டெஃபினட் ஆர்டிக்கல் எப்போ யூஸ் பண்ணுவோம், அட்ஜெக்டிவ் வந்து அதை வந்து மாடிஃபை பண்ணுது ஒரு ப்ராப்பர் நவுன் அப்படின்னு சொல்லும்போது. ஷேக்ஸ்பியருக்கு வந்து சாவே கிடையாது, த இம்மார்டல் ஷேக்ஸ்பியர் அப்படின்னு சொல்கிறோம். அதே மாதிரி லிட்ரேச்சர் கிளாஸில் வி ஸ்டடி த இம்மார்டல் ஷேக்ஸ்பியர் இன் லிட்ரேச்சர் கிளாஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இம்மார்டல் அப்படிங்கிறதுக்கு அழிவே கிடையாது. மார்டல் அப்படிங்கிறவங்க இறந்துடுறவங்க, இம்மார்டல் அப்படிங்கிறவங்க இறப்பே இல்லாதவங்க, அவங்களுக்கு தான் இம்மார்டல் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ வி ஸ்டடி த இம்மார்டல் ஷேக்ஸ்பியர் இன் லிட்ரேச்சர் கிளாஸ் அப்படின்னு சொல்லும் பொழுது அப்போது நம்ம இந்த அட்ஜெக்டிவ் வந்து ஷேக்ஸ்பியர் அப்படிங்கிறத மாடிஃபை பண்ணு, இந்த ப்ராப்பர் நவுனை மாடிஃபை பண்ணுறதுனால த இம்மார்டல் ஷேக்ஸ்பியர். ஸோ தெர் இஸ் ஒன்லி ஒன் பர்சன் இம்மார்டல் ஹூ இஸ் லிவிங் த்ரூ ஹிஸ் ஒர்க்ஸ், தட் இஸ் த இம்மார்டல் ஷேக்ஸ்பியர் அப்படின்னு சொல்கிறோம். He admires the great Michelangelo. The great, அதாவது மைக்கேலாங்கிலோங்கிற கிரேட்டான பர்சன், த கிரேட், ஒன்லி கிரேட் பர்சன், த மைக்கேலாங்கிலோ. ஐ மீன் த கிரேட் மைக்கேலாங்கிலோ ஃபார் ஹிஸ் ஆர்டிஸ்டிக் ஜீனியஸ். ஸோ ஆர்டிஸ்டிக் ஜீனியஸில் யார் கிரேட்டஸ்டான பர்சன், மைக்கேலாங்கிலோ தான். They discuss the legendary Beethoven. Beethoven லெஜெண்டரியான பர்சன். ஸோ இது வந்து நான் அதே மாதிரி மாடிஃபை பண்ணுறதுனால கிரேட் அப்படிங்கிறது இங்கே மாடிஃபை பண்ணுற மாதிரி லெஜெண்டரி அப்படிங்கிறது வந்து இங்கே
குவாலிஃபை பண்ணுறதுனால பீத்தோவனுக்கு நம்ம they discuss the Beethoven during the music lecture. ஸோ பீத்தோவன் அப்படிங்கிறவர் ரொம்ப ரொம்ப பாப்புலரான மியூசிஷியன் உங்கள் எல்லாருக்குமே தெரியும். ஸோ மியூசிக் லெக்சரில் வந்து அவங்கள பற்றி டிஸ்கஸ் பண்ணாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ திஸ் இஸ் ஹவ் வி யூஸ் the definite article the with nouns which are defined, proper nouns which are qualified by adjectives. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் பார்ப்போம். ஸோ நெக்ஸ்ட் வந்து ஒரு ஸ்பெசிஃபிக் ஆர்கனைசேஷனை பற்றி பேசும்பொழுது நம்ம டெஃபினட் ஆர்டிக்கல் யூஸ் பண்ணுவோம். பார்த்தீங்கன்னா ஜென்ரலான ஒரு ஆர்கனைசேஷன், வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன். ஸோ இது எல்லாருக்கும் தெரியும், இந்த ஸ்பெசிஃபிக்கான ஆர்கனைசேஷன் இட்ஸ் வெரி வெரி பாப்புலர். அப்புறம் த ரெட் கிராஸ் அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து he applied for a job at the Coca-Cola company. So Coca-Cola company is very famous throughout the world. They invested in the shares of the Walt Disney company. So Walt Disney Pictures உங்களுக்கு நல்லா தெரியும், Walt Disney company. So அதில் இன்வெஸ்ட் பண்ணுறாங்கன்னு சொல்லுவோம். ஸோ அப்போல்லாம் நம்ம வந்து we are specific about which organization and it's a very famous organization. அப்போ வந்து நம்ம the யூஸ் பண்ணுவோம். அதே மாதிரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன் ஏற்கனவே நம்ம யூனிவர்சிட்டிஸ்க்கு பார்த்தோம். The Massachusetts Institute of Technology, the University of Oxford. கவர்மெண்ட் பாடிஸையும் நம்ம வந்து இந்த கேட்டகரிஸை சேர்த்துக்கலாம். The Environment Protection Agency, அப்புறம் the Federal Bureau of Investigation, FBI அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, Federal Bureau of Investigation. ஸோ இந்த மாதிரி கவர்மெண்ட் பாடிஸையும் நம்ம வந்து the அப்படிங்கிற ஆர்டிக்கலை வச்சு யூஸ் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ பிகாஸ் we have specific about which organization it is. அதே மாதிரி டிரான்ஸ்போர்ட்டேஷனை நம்ம ஜென்ரலாக சொல்லும் போது பஸ்ஸில் போனால் ட்ரெயினில் போனால் அப்படின்னு சொல்லும் போது the train, the subway, the airplane அப்படின்னு நம்ம யூஸ் பண்ணுவோம். பட் நாம் எப்படி ட்ராவல் பண்ணோம்? I came by bike, I came by train அப்படின்னு தான் நம்ம சொல்லுவோம். பட் அதர்வைஸ் வி யூஸ் ஜென்ரலாக நம்ம பேசும்போது ட்ரெயினில் போகணும்னா இப்படி இருக்கணும் அப்படின்னு பேசும்போது அப்போ நம்ம ஜெனரலைஸ் பண்ணும்போது த ட்ரெயின் அப்படின்னு சொல்கிறோம். இங்கே பார்த்தீங்கன்னா வி ட்ராவல் டு த ஏர்போர்ட் பை த ட்ரெயின், ஷீ கம்யூட்ஸ் டு ஒர்க் பை சப்வே. ஸோ வி ட்ராவல் டு தி ஏர்போர்ட் பை ட்ரெயின் அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். ஆனால் ஜென்ரலாக சொல்லணும் அவங்க வந்து சப்வேல கம்யூட் பண்ணுறாங்க எப்பயுமே அப்படின்னு சொல்லும்போது த சப்வே அப்படின்னு யூஸ் பண்ணுவோம். he prefers traveling by the airplane. எப்பவுமே ஏர்பிளேனில் ட்ராவல் பண்ணுறது தான் வந்து அவர் ப்ரிஃபர் பண்ணுமா அப்படின்னு சொல்லும்பொழுது இட் இஸ் ஏர்பிளேன், ஜென்ரலி ஏர்பிளேன் அப்படிங்கிறதுனால த ஏர்பிளேன்னு சொல்கிறோம். பட் இங்கே வந்து we travel to the airport by train அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஜெனரலைஸ் பண்ணும்போது நம்ம மீன்ஸ் ஆஃப் டிரான்ஸ்போர்ட்டேஷன் கூட த யூஸ் பண்ணுவோம். ஸோ ஆர்டிகல்ஸ் ஆர் நாட் டிப்பிக்கலி யூஸ்ட் பிஃபோர் டைரக்ஷன். ஸோ டைரக்ஷன்ஸோட டிப்பிக்கலாக யூஸ் பண்ண மாட்டோம். பட் ஒரு ஸ்பெசிஃபிக் லொக்கேஷனோட இல்லை காம்பஸ் டைரக்ஷனோட சொல்லும் பொழுது நம்ம வந்து டைரக்ஷனுக்கு த யூஸ் பண்ணுவோம். இங்கே பார்த்தீங்கன்னா கோ நார்த் ஆன் மெயின் ஸ்ட்ரீட். ஸோ நார்த்து திரும்ப, லெஃப்ட் திரும்ப, ரைட்டு திரும்ப அப்படின்னு சொல்லும்பொழுது வி டோன்ட் யூஸ் த. த ஸ்டோர் இஸ் லொக்கேட்டட் ஈஸ்ட் ஆஃப் த சிட்டி. லொக்கேட்டட் த ஈஸ்ட்னு சொல்ல மாட்டோம், ஈஸ்ட் ஆஃப் த சிட்டி அப்படின்னு சொல்கிறோம். பட் த சன் ரைசஸ் இன் த ஈஸ்ட் அண்ட் செட்ஸ் இன் த வெஸ்ட். பட் இது வந்து ஒரு ஜென்ரல் ட்ரூத் அப்படிங்கிறதுனால த அப்படின்னு சொல்கிறோம். ஜென்ரல் ட்ரூத் அண்ட் அட் த சேம் டைம் இட் இஸ் ரெஃபரிங் டு காம்பஸ் லொக்கேஷன். ஸோ எப்பயுமே ஈஸ்டில் உதிக்கும், எப்பயுமே வெஸ்ட்டில் வந்து மறையும் அப்படிங்கிறதுனால. ஷீ வாக் சவுத் அலாங் த பீச். த சவுத் கிடையாது, சவுத் அலாங் த பீச். ஆனால் இங்கே பாருங்களேன், த ஸ்டோர் இஸ் லொக்கேட்டட் இன் த நார்த். ஸோ ரெஃபரிங் டு ஸ்பெசிஃபிக் லொக்கேஷன். அங்கேருந்து நார்த்தில் வந்து ஸ்டோர் லொக்கேட் ஆயிருக்கு அந்த பாயிண்ட்ல இருந்து அப்படின்னு சொல்லும்போது த நார்த் அப்படின்னு சொல்கிறோம். த கேபின் இஸ் நெசில்ட் இன் த ஈஸ்ட் வேலி. ஸோ ஈஸ்ட் வேலி அப்படிங்கிறது ஒரு பிளேஸ். அப்போ நம்ம த ஈஸ்ட் வேலி அப்படின்னு சொல்லிக்கலாம். தே சேல் டு த வெஸ்ட் இண்டீஸ். த வெஸ்ட் இண்டீஸ். ஸோ அது வந்து ஸ்பெசிஃபிக்கான லொக்கேஷன், அதுக்கு பேரே அப்படி வச்சிருக்காங்க, த வெஸ்ட் இண்டீஸ்ன்னு சொல்கிறோம். அதே மாதிரி டு த சவுத் ஆஃப் ஃப்ரான்ஸ். ஃப்ரான்ஸ் இங்கே இருக்குது, ஃப்ரான்ஸோட சவுத்தில் ஒரு காம்பஸ் டைரக்ஷனை குறிக்கும் போது நம்ம வந்து சவுத் பார்ட் ஆஃப் ஃப்ரான்ஸ் அப்படின்னு சொல்லும்போது வி யூஸ் த. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி வி ஹாவ் சம் சேஞ்ச். ஸோ ஜென்ரலி வென் கிவிங் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வி டோன்ட் யூஸ் த வித் டைரக்ஷன். அடுத்து பார்த்தீங்கன்னா ஃபேமிலி நேம்ஸ். ஃபேமிலி நேம்ஸோட நம்ம வந்து த யூஸ் பண்ணுவோம். மோஸ்ட்லி யூஸ் பண்ண மாட்டோம், பட் ரெஃபரிங் டு ஏன்னா ஒரு ஃபேமிலி வந்து ஒரு ஸ்பெசிஃபிக் ஃபேமிலியாக, ஒரு யூனிட்டாக, ஒரு என்டிட்டியாக சொல்லும்பொழுது த யூஸ் பண்ணுவோம். அதே மாதிரி அந்த ஃபேமிலியோட பர்டிகுலர் பிரான்ச்சை சொல்லும்பொழுது நம்ம வந்து த யூஸ் பண்ணுவோம். த ஸ்மித்ஸ் ஆர் ஹோஸ்டிங் அ பார்ட்டி டு நைட். ஸோ யார் பண்ணுறாங்க? த ஸ்மித்ஸ். அந்த பார்ட்டி அந்த ஃபேமிலி மொத்தமாக சேர்ந்து பார்ட்டி கொடுக்குது, அப்போ வி சே த ஸ்மித்ஸ். இல்லைனா த ஜான்சன்ஸ். ஸோ ஜான்சன்ஸ் வெண்ட் ஆன் வெக்கேஷன். ஸோ ஜான்சன்ஸுங்கிறது என்ன குறிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதை வந்து ஒரு யூனிட்டாக சொல்கிறாங்க, இதுக்குள்ளே நிறைய பீப்புள் இருக்காங்க. ஸோ ஃபேமிலி அஸ் ஓல் சொல்லும் போது த ஜான்சன்ஸ், த ஸ்மித்ஸ்ன்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி ஒரு பர்டிகுலர் பிரான்ச் ஆர் சப் குரூப் ஆஃப் த ஃபேமிலி. ஸோ த ஸ்மித்ஸ் ஃப்ரம் த நியூயார்க். ஸோ ஸ்மித்ஸ் வந்து எல்லா இடத்துலையும் இருக்காங்க, நியூயார்க்லேயும் இருக்காங்க. ஸோ நியூயார்க்கு ஸ்மித்ஸ் அப்படின்னு சொல்லும்போது அதில் ஒரு குரூப் அப்படின்னு சொல்லும்போது ஒன்றா கன்சிடர் பண்ணி த ஸ்மித்ஸ் ஃப்ரம் நியூயார்க் அப்படின்னு சொல்கிறோம். அதே மாதிரி த ஜான்சன்ஸ் ஆன் மை மதர்ஸ் சைட். ஸோ என்னோட மதர்ஸ் சைடில் இருக்க ஜான்சன்ஸ்.
என் ஃபாதர் சைட்லேயும் ஒரு ஜான்சன்ஸ் இருக்காங்க, ஒரு மதர் சைட்ஸ்லேயும் ஒரு ஜான்சன்ஸ் இருக்காங்க. பட் நான் இப்போ ரெஃபர் பண்ணுறது இந்த மதர் சைடில் இருக்கிற ஜான்சன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்போல்லாம் நம்ம த யூஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி அட்ஜெக்டிவ்ஸை யூஸ் பண்ணும்பொழுது த யூஸ் பண்ணுவோம். அட்ஜெக்டிவ்ஸை வந்து நவுனாக யூஸ் பண்ணும்பொழுது த புவர், த ரிச், த எல்டர்லி, த ஹோம்லெஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கான எக்ஸாம்பிள்ஸ் நான் இங்கே கொடுத்துருக்கேன். கவர்மெண்ட் ப்ரோக்ராம்ஸ் எய்ம் டு சப்போர்ட் த புவர். த புவர் அப்படின்னு நீங்கள் சொல்லும்போது அங்கே இருக்கிற எல்லா புவரையுமே குறிக்குது, எல்லா புவர் பீப்புளையும். த ரிச் ரெஃபரிங் டு பீப்புள் ஹூ ஆர் ஆல்வேஸ் வெல்தி அண்ட் அஃப்ளூவன்ட். அங்கே இருக்கிற எல்லா வெல்தி பீப்புளையும் குறிக்குது. ஸோ த லைஃப் ஸ்டைல் ஆஃப் த ரிச் ஆஃபன் டிஃபர் ஃப்ரம் தோஸ் ஆஃப் தி மிடில் கிளாஸ். ஸோ ரிச்சோட லைஃப் ஸ்டைல் வந்து மிடில் கிளாஸோட லைஃப் ஸ்டைலோட டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ த மிடில் கிளாஸ் அப்படின்னு நீங்கள் சொல்கிறதும் மிடில் கிளாஸில் இருக்க எல்லாரையுமே குறிக்குது. ஸோ த எல்டர்லி அப்படிங்க சொல்கிறது எல்லா எல்டர் பீப்புளையும் சொல்லுது. த எல்டர்லி ரெக்வயர் ஸ்பெஷல் கேர் அண்ட் அட்டென்ஷன். ஸோ அவங்களுக்கு ஸ்பெஷல் கேரும் அட்டென்ஷனும் வேணும். லோக்கல் சேரிட்டிஸ் ப்ரொவைட் அசிஸ்டன்ஸ் டு த ஹோம்லெஸ். ஸோ த ஹோம்லெஸ் அப்படிங்கிறது யாரெல்லாம் வீடு இல்லாமல் இருக்காங்களோ எல்லாரையுமே குறிக்குது. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் ரூல் பார்ப்போம். அதே மாதிரி சில டைம் எக்ஸ்பிரஷன்ஸ் இந்த மார்னிங், இந்த ஈவினிங், இந்த இந்த ஆஃப்டர்நூன் அப்படின்னு சொல்லும்பொழுது நம்ம த யூஸ் பண்ணுவோம். பட் மோஸ்ட்லி வி டோன்ட் யூஸ் the upcoming year, the next year, the next Sunday அப்படின்னு சொல்லும்பொழுது ஸ்பெசிஃபிக்காக we use the. பட் ஜென்ரலாக at night, today, tomorrow, every month அப்படின்னு சொல்லும்பொழுதுலாம் நம்ம வந்து the யூஸ் பண்ண மாட்டோம். this month, that monthன்னு சொல்லுவோம். the next month அப்படின்னு சொல்லுவோம் when we are specific. but generally we don't use with time expressions. பட் in the evening ஸ்பெசிஃபிக்காக சொல்லும்பொழுது the யூஸ் பண்ணுவோம். the next month, the next year, the next age அப்படின்னு சொல்லும்போதுலாம் வந்து the யூஸ் பண்ணுவோம். அதே மாதிரி when we are talking about a specific period, ஓகேங்களா, இது வந்து பாண்டவாஸ், த பாண்டவாஸ் ரூல் அப்படின்னு சொல்லுவோம். பாண்டவார் ரூல் பண்ண டைம் த பாண்டவாஸ் ரூல்னு சொல்லுவோம். அந்த பர்டிகுலர் சங்க் ஆஃப் டைம் ஃப்ரம் த ஹிஸ்ட்ரி வந்து தன்னு தான் சொல்லுவோம். பிகாஸ் இட் இஸ் நாட் ஜெனரிக் அபவுட் இட், வி ஆர் ஸ்பெசிஃபிக் அபவுட் இட். அப்போ த யூஸ் பண்ணுவோம். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு பார்ட்டி, பொலிட்டிக்கல் பார்ட்டி பேருக்கு முன்னாடி நம்ம த யூஸ் பண்ணுவோம். விச் இஸ் வெரி பாப்புலர், த டெமோக்ராட்டிக் பார்ட்டி, த ரிபப்ளிக் பார்ட்டி, த கன்சர்வேட்டிவ் பார்ட்டி அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம். பட் பார்ட்டியில் இருக்கிற மெம்பர்ஸை சொல்லும் போது த கன்சர்வேட்டிவ் பார்ட்டி மெம்பர்ஸ் அப்படிங்கிற மாதிரி மோஸ்ட்லி யூஸ் பண்ண மாட்டோம். கன்சர்வேட்டிவ் பார்ட்டி மெம்பர்ஸ் தான் யூஸ் பண்ணுவோம். அதே மாதிரி ரிலீஜியஸ் டெக்ஸ்ட்டுக்கு முன்னாடி த யூஸ் பண்ணுவோம். த குரான், த ஹோலி பைபிள், பகவத்கீதா அப்படிங்கிற மாதிரி ரிலீஜியஸ் டெக்ஸ்ட்டுக்கு முன்னாடியும் வி யூஸ் த. அதுக்கப்புறம் எங்கெல்லாம் யூஸ் பண்ணுவோம் ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா ரிவர் நேம், மவுண்டன் ரேஞ்சஸ், டெசர்ட்ஸ், ஓஷன், group of islands, the North Sentinel Island, the Maldives, group of islands ஓட பேசும்போது நம்ம யூஸ் பண்ணுவோம். அதே மாதிரி சில கண்ட்ரீஸ் நம்ம பார்த்துருக்கோம் ஆல்ரெடி, அந்த மாதிரி கிங்டம், ஸ்டேட்ஸ் அப்படிலாம் இருக்கும்போது வி யூஸ் த. பட் அதர்வைஸ் கண்ட்ரி தனியாக இருந்துச்சு, இட்டலி அப்படின்னா இட்டலி தான் சொல்லுவோம், த இட்டலி சொல்ல மாட்டோம், த இந்தியா சொல்ல மாட்டோம். ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி கண்ட்ரீஸ்க்கு தான் நம்ம த யூஸ் பண்ணுவோம். அதே மாதிரி குளோபில் இருக்கிற பாயிண்ட்ஸ், நார்த் போல், சவுத் போல், ஈக்வெட்டார், இதெல்லாம் ஒரு ஸ்பெசிஃபிக்கான பாயிண்ட் that won't change. அதனால அதுக்கெல்லாம் வந்து த அப்படிங்கிறது யூஸ் பண்ணுவோம். த ஈக்வேட்டர், த நார்த் போல். அதே மாதிரி ஜியாகிரபிக்கல் ஏரியா நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம், த மிடில் ஈஸ்ட். ஸோ த மிடில் ஈஸ்ட் இஸ் ஆல்வேஸ் த மிடில் ஈஸ்ட். த வெஸ்ட், த ஈஸ்ட், அதுக்கெல்லாம் நம்ம வந்து த யூஸ் பண்ணுவோம். ஸோ வேற எங்கெல்லாம் நம்ம யூஸ் பண்ண மாட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லேக்ஸோட யூஸ் பண்ண மாட்டோம். ரிவர்ஸ்க்கு யூஸ் பண்ணுவோம், பட் லேக்ஸ்க்கு யூஸ் பண்ண மாட்டோம். அதே மாதிரி மவுண்டன் ரேஞ்சஸ்க்கு யூஸ் பண்ணுவோம், மவுண்டன்ஸ்க்கு யூஸ் பண்ண மாட்டோம். நெக்ஸ்ட் கண்ட்ரீஸ்க்கு யூஸ் பண்ணுறோம், கான்டினென்ட்ஸ்க்கு யூஸ் பண்ண மாட்டோம், யூரோப், ஏஷியா. அதே மாதிரி மோஸ்ட் ஆஃப் த கண்ட்ரீஸ் வித் ஸ்டாண்ட் அலோன், யுனைடெட் கிங்டம்னா த யுனைடெட் கிங்டம்னு சொல்கிறோம். ஆனால் இங்கிலாந்து அப்படின்னு சொல்லும்போது த யூஸ் பண்ண மாட்டோம். அதே மாதிரி கண்ட்ரீஸ், ஸ்டேட்ஸ், ப்ராவின்சஸ், அதோட ரீஜன்ஸ்க்குலாம் வந்து த சென்னை அப்படின்னு சொல்ல மாட்டோம். ஆக்ஸ்போர்ட்ஷயர், கலிஃபோர்னியா அப்படின்னு தான் சொல்லுவோம். சிட்டிஸ் அண்ட் டவுன்ஸ்க்கும் நம்ம வந்துட்டு லண்டன், பாரிஸ், சென்னை, மதுரை, இதுக்கெலாம் வந்து த யூஸ் பண்ண மாட்டோம். ஸோ அதே மாதிரி அதில் இருக்க பர்டிகுலர் ஸ்டேட், த தமிழ்நாடு அப்படின்னு சொல்ல மாட்டோம். ஸ்டேட்டையோ ஒரு ப்ராவின்ஸையோ குறிக்கும் போது த யூஸ் பண்ண மாட்டோம். ஓகேங்களா. ஸோ எப்போ ஒரு குரூப் ஆஃப் இது வந்து ஒன்றா சேர்ந்து இருக்கோ அப்போ தான் த யூஸ் பண்ணுவோம். ஐலண்ட்ஸ்க்கும் நம்ம யூஸ் பண்ண மாட்டோம். அதே மாதிரி ஸ்ட்ரீட் நேம்ஸ்க்கும் வந்து த யூஸ் பண்ண மாட்டோம். வேற எங்கெல்லாம் நம்ம ஆர்டிக்கல் யூஸ் பண்ண மாட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேஷனலிட்டிஸோட, நேஷன்ஸ்க்கு முன்னாடி குரூப் ஆஃப் ஸ்டேட்ஸ் சேர்ந்து இருக்கிற நேஷன்ஸ், கிங்டம் சேர்ந்து இருக்கும்போது த யூஸ் பண்ணுவோம். ஸ்பெசிஃபிக்காக நேஷன்ஸ்க்கு யூஸ் பண்ண மாட்டோம் அப்படின்னாலும். அதே மாதிரி எந்த பீப்புள், அந்த நேஷனில் இருக்கிற பீப்புள், சைனீஸ், ரஷ்யன், அன்லஸ் ரெஃபரிங் டு த பாப்புலேஷன் ஆஃப் த பிளேஸ், த இட்டாலியன்ஸ் ஆர் known for the delicious food.
அவங்க யூஸ் பண்ணுற லாங்குவேஜுக்கு முன்னாடி நம்ம யூஸ் பண்ண மாட்டோம், நேஷ்னாலிட்டிஸ்க்கு முன்னாடி யூஸ் பண்ண மாட்டோம். பட் ஸ்பெசிஃபிக்காக அந்த பாப்புலேஷனை பற்றி பேசும்போது அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பற்றி பேசும்பொழுது த இட்டாலியன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஏன்னா ஸ்பெசிஃபிக் அபவுட் த இட்டாலியன்ஸ் ஸ்பெசிஃபிக்காக சொல்லும்போது வி யூஸ் த, அதர்வைஸ் வி டோன்ட் யூஸ் த பிஃபோர் லாங்குவேஜஸ் அண்ட் நேஷ்னாலிட்டிஸ். எல்லாத்துக்குள்ளேயுமே ஒரு எக்ஸப்ஷன்ஸ் இருக்குது. வென் வி ஆர் ஸ்பெசிஃபிக், எப்போல்லாம் ஸ்பெசிஃபிக் யூஸ் பண்ணுறோமோ அப்போல்லாம் வந்து த யூஸ் பண்ணுவோம். அதே மாதிரி கிரிக்கெட் அந்த மாதிரி சப்ஜெக்ட் நேம்ஸ் அண்ட் ஸ்போர்ட்ஸ் பற்றி பேசும்போது த யூஸ் பண்ண மாட்டோம். அதே மாதிரி டிசீசஸ்க்கு முன்னாடி த யூஸ் பண்ண மாட்டோம். ஷி வாஸ் டயக்னோஸ்ட் வித் டயபிட்டிஸ், ஆஸ்துமா, கேன்சர், இந்த மாதிரி எதை பற்றி பேசும்பொழுதும் நம்ம வந்து த யூஸ் பண்ண மாட்டோம் பிஃபோர் டிசீசஸ். ஸோ that's it for today. We will continue this session tomorrow. வேற எங்கெல்லாம் நம்ம எக்ஸப்ஷன்ஸ் ஆர்டிகல் யூஸ் பண்ண மாட்டோம் அப்படிங்கிறத கண்டினியூ பண்ணி we will also look at subject verb agreement in tomorrow's class. So in today's class we have discussed the previous day's question and answer, and we have looked at articles and their types, definite and indefinite. Already நம்ம நேற்று indefinite articles பார்த்துட்டோம், இன்னைக்கு வந்து definite articles பார்த்தோம். ஸோ அதோட ரூல்ஸையும் நம்ம வந்து ஒரு 10+ ரூல்ஸை வந்து கற்றுட்ருக்கோம். So I hope this is useful. So you keep revising all this. Tomorrow நம்ம articles முடிச்சிட்டு we will start with subject verb agreement. Thank you. Have a great day.